அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. கபறுகளை ஜியாரத்து செய்யும் பொழுது ஓத வேண்டிய துஆ. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவர் மன்னரைகளை ஜியாரத்து செய்வதற்காக செல்லும் பொழுது அல்லது மன்னரைகளை கடந்து செல்லும் பொழுது அங்குள்ளவர்களுக்காக இவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டுமென்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறை முஸ்லிம் எனும் நூலில் 419வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த துஆவை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயமே, உங்கள் மீது அல்லாஹுவின் அமைதி ஏற்படட்டும். அல்லாஹு நாடினால் நாங்களும் உங்களுடன் சேரக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். இது அந்த பிரார்த்தனையின் பொருளாகும். இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயமே, அல்லாஹுவின் அமைதி உங்களுக்கு ஏற்படட்டும். அல்லாஹு நாடினால் நாங்களும் உங்களுடன் சேரக்கூடியவர்களே. இது அந்த பிரார்த்தனையின் பொருளாகும். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.